மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில காதலை விட கண்ணீரை அதிகமாக தந்த உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் அனைவரையுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் காதலிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் அந்த மேஷம் ராசிக்காரங்களின் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானமாக அமைந்திருப்பதால் இந்த ஒரு இடத்தில் அசுப கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் போது நீங்கள் காதலித்த நபர் அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை விட கண்ணீரையே பரிசாக தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இந்த ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு கவலைகளையும் தேடி கொடுக்குமா என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இன்னும் உங்களை தேவையில்லாத ஒரு நிலைமைக்கும் ஆளாக்கி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை விட கண்ணீரை இது பரிசா தந்திருக்கும். நீங்க உயிருக்கு உயிரா நேசித்த உறவு அது உங்களுடைய காதல் உறவாகத்தான் நிச்சயமா இருக்கும். அந்த காதலித்த நபர் அல்லது நீங்க உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு உறவு அவர்கள் உங்களை விட்டு ஏமாற்றி விட்டு செல்லும் பொழுதோ, உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை மட்டும் அவர்கள் பயன்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுதும் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகள் அவ்வளவு ஏமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசி உங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்துவது போன்ற செயல்களால் நீங்கள் தினமும் மனதிற்குள் அழுது தீர்த்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அழுது தீர்த்து அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு அந்த ஒரு நபரை மறக்க முடியாமலும் அவர்களை நினைத்து அழுது புலம்பிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தினசரி இரவுகளாகத்தான் இருக்கும். இந்த உறவில் ஏன் தான் இணைந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு உங்களை மன ரீதியாக சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய உறவும் உங்கள் வாழ்க்கையில அதுவாகத்தான் இருக்கும். இறுதியில் உங்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றும். ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமடையும் போது உங்களை அளவைத்தவர்கள் உங்களுடைய அன்பின் அருமையை உணர்ந்து வருந்தும் நாளானது நிச்சயமாக வந்துவிடும். ஆனால் உங்களை உணர்ந்து கொண்டு உங்களை தேடி மீண்டும் வந்தார்கள் என்றால் அந்த ஒரு உறவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகம் செய்த நபர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கைக்குள்ள ஒரு இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை உங்களை தவறான ஒரு வழிக்கும் தவறையான ஒரு மனிதராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். உங்க ராசிக்கு 9ஆம் வீடு தந்தையையும் 4ஆம் வீடு தாயையும் குறிக்கும். இந்த ஒரு இடங்களின் அதிபதிகள் பலவீனம் அடைந்திருந்த காலத்தில் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த போரானது நடந்திருக்கும். நான் சொல்வதை நீ கேட்பதா, நீ சொல்வதை நான் கேட்பதா என்கிற மாதிரியான சில போர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அவர்கள் உங்களுடைய நன்மையை கருதி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சுமையாகவே தெரிந்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று தெரியாமல் அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். பெத்தவங்க உங்களுடைய நன்மைகளை கருதி சொன்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு தவறாக புரிந்திருக்கும். ஆனால் அவங்க சரியான விதத்தில் தான் கூறியிருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அப்பொழுது இருந்த கோபமும் அப்பொழுது இருந்த ஈகோவும் அவர்கள் சொல்வதை உங்களுடைய மனதிற்குள்ளே ஏற்றி கொள்ள முடியாமல், ஏன் நம்ம அவங்க சொல்றதை கேட்கணும், நம்ம அவங்க சொல்றதை கேட்டு நடந்தா நம்முடைய வாழ்க்கை தான் தவறான பாதையில போகும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்காமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சுமையாகவும் தெரியவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளை அவர்கள் தப்பாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி இருக்கலாம். அவர்களது பழைய காலத்து சிந்தனைகளும் உங்களுடைய நவீன காலத்து வேகமும் ஒத்துப்போகாமலும் ஒரே வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டே அந்நியர்களைப் போல வாழ்ந்த தருணங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பெற்றவர்களிடம் கூட நம்முடைய நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்வும் வேதனையும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாதத்தால் உங்களுக்கு உருவான பிரச்சனைகள் என்ன தெரியுமா? பிள்ளை செல்வத்தை குறிக்கும் 5ஆம் வீட்டில் குருவின் பார்வை குறையும் போதோ அல்லது ராகுவின் நிழலானது பதியும் போதோ பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மனக்கவலைகள் உண்டாகத்தான் செய்யும். உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்காமல் தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்பது போல தங்களுடைய சொந்த பிடிவாதங்களால் தேவையற்ற பிரச்சனைகளை இழுத்து உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேடி கொண்டு வருவார்கள். அவர்களின் படிப்பு வீணாவது, தவறான நண்பர்களின் சேர்க்கை அல்லது அளவுக்கு அதிகமான ஆடம்பர செலவுகளை அவர்கள் செய்து
செய்து உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டும் இருப்பது, இந்த மாதிரியான தேவையில்லாத செயல்களை உங்களுடைய குழந்தைகள் செய்து கொண்டும் இருப்பார்கள். அவர்களை முடிந்த அளவுக்கு கண்டித்து வளர்த்தால் மட்டுமே உங்களுடைய சொத்துக்களையும் உங்களையும் நீங்க காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. முருகன் வழிபாட்டால் தடைகள் இல்லாமை விலகிவிடும். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் அதிபதி முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆவார். அவங்களுடைய வாழ்வில் இருக்கும் எஞ்சிய கர்ம வினைகளையும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிக்க செவ்வாயின் பலம் பெற்று இந்த நற்காலத்தில் முருகன் வழிபாடு உங்களுக்கு கவசமாகவே திகழும். இவர் உங்களுடைய அதிபதியாகிய இவரை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபட்டு வரும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அதனால நீங்க எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறீங்களோ இல்லையோ, உங்களுடைய அதிபதியாகிய முருகப்பெருமானை மட்டும் தினசரி நீங்க வணங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். சஷ்டி விரதம் இருப்பதோ அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை காரிய தடைகளையும் திருமண தடைகளையும் செய்வினை தோஷங்களையும் வேரோடு அழித்துவிடும் அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். முருகனின் வேல் உங்கள் முன்னே நின்று உங்களை நோக்கி வரும் அத்தனை அம்புகளையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு சகல காரியங்களிலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நிச்சயமா கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில நீங்க தீபம் ஏற்றுவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றம் கூடும். ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளும் நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செய்ய ஒரு எளிய பரிகாரம் மாபெரும் பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ நெய் தீபம் அல்லது செவ்வரளி மலர சாத்தி நீங்க தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி வழிபட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் தோஷம் மற்றும் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே தீரவும் ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால அவ்வளவு சகல சௌபாக்கியமும் போதுமான அளவுக்கு குடும்பத்துல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இந்த தீபத்தின் ஒளி உங்களுடைய வாழ்வில் மூடி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகத்தையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதை மட்டும் நீங்க செய்தீர்கள் என்றால் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களை தூங்க விடாமல் செய்த கடன் சுமை இனிமே படிப்படியாக கரைய தொடங்கிவிடும். தனஸ்தானம் பலம் பெறுவதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும். அதை திறந்தாலும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான செயல்களை செய்ய முடியாது என்பதையும் நீங்க முழுமையா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். வராதா என்ற கைவிட்ட பழைய பாக்கைகள் வசூலாக ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனையின் மூலமாகவோ அல்லது தொழிலில் ஏற்படும் அசுர லாபத்தின் மூலமாகவோ உங்களுடைய கழுத்தை நெறித்து கொண்டிருந்த அத்தனை பழைய கடன்களையும் வட்டியோ முதலுமாக நீங்கள் அடைத்து நீங்கள் நிம்மதியா பெருமூச்சு விட்டக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே யாரிடமும் கையேந்தும் நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராது. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமையா நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். கடனற்ற வாழ்வை முக்தி என்ற நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வீலாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். கூடும் ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளும் நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செய்ய ஒரு எளிய பரிகாரம் மாபெரும் பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ நெய் தீபம் அல்லது செவ்வரளி மலர சாத்தி நீங்க தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி வழிபட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் தோஷம் மற்றும் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே தீரவும் ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால அவ்வளவு சகல சௌபாக்கியமும் போதுமான அளவுக்கு குடும்பத்துல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இந்த தீபத்தின் ஒளி உங்களுடைய வாழ்வில் மூடி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகத்தையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதை மட்டும் நீங்க செய்தீர்கள் என்றால் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும்.
உங்களை தூங்க விடாமல் செய்த கடன் சுமை இனிமே படிப்படியாக கரைய தொடங்கிவிடும். தனஸ்தானம் பலம் பெறுவதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும். அதை திறந்தாலும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான செயல்களை செய்ய முடியாது என்பதையும் நீங்க முழுமையா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். வராதா என்ற கைவிட்ட பழைய பாக்கைகள் வசூலாக ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனையின் மூலமாகவோ அல்லது தொழிலில் ஏற்படும் அசுர லாபத்தின் மூலமாகவோ உங்களுடைய கழுத்தை நெரித்து கொண்டிருந்த அத்தனை பழைய கடன்களையும் வட்டியும் முதலுமாக நீங்கள் அடைத்து நீங்கள் நிம்மதியா பெருமூச்சு விட்டக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே யாரிடமும் கையேந்தும் நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராது. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமையா நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். கடனற்ற வாழ்வை முக்தி என்ற நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க.